ஒரு ஹீரோ கெட்டவனா இருந்தா அண்ட் ஒரு வில்லன் நல்லவனா இருந்தா கதை எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கான் அண்ட் அவன் தான் எரன் ஈகர். சில பேர் இவனை ட்ரூ வில்லன் சொல்லுவாங்க அண்ட் சம் அதர்ஸ் இவன் தான் ட்ரூ ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நிஜம் என்னன்னா அவன் கெட்டவனா கிடையாது, அவனுக்கு வேற வழி இல்ல. அதான் அவன் அந்த விஷயத்தை ஏத்துக்க வேண்டியதாச்சு. ஏன்னா எப்பவுமே இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன் அப்படிலாம் சொன்னது கிடையாது. அவனுக்கு தேவை ஒன்லி ஃப்ரீடம். ஜஸ்ட் நான் ஃப்ரீடமா இருக்கணும். ஆனா இந்த உலகம் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்க விரும்பல. மார்லே, டைட்டன்ஸ், முடிவடையாத போர், வெறுப்பு, இது எல்லாம் அவன் மேல தள்ளுனாங்க. ஆனாலும் அதை பொறுத்துக்கிட்டு ஒரு கேள்வி அவனுக்குள்ளே கேட்டான். நான் அமைதியா இருந்தா இந்த டைட்டன்ஸ் என் மக்களை கொண்டுடுவாங்க, நான் டைட்டானா மாறி சண்டை போட்டா என்ன வில்லன்னு சொல்லுவாங்களா என்ன? பதில் கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியவே இல்லை. எரன் லாஜிக் படி நான் செத்துட்டா என் மக்கள் செத்துடுவாங்க, நான் சண்டை போட்டா அவங்க வாழ சான்ஸ் இருக்கு. இது செல்ஃபிஷா இருந்தாலுமே இதுதான் நிஜம். எரன் சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் வில்லனா மாறல, அவன் அழுதுட்டு தான் மாறினான். அவன் எடுத்த டிசிஷன் தப்புன்னு தெரிஞ்சாலும் அவன் பண்ண அந்த பாவத்தை ஏத்துக்க தயாரா இருந்தான், அதுவும் மக்களுக்காக. வரலாறு என்ன கெட்டவனா பேசினாலும் பரவாயில்ல, என் மக்கள் வாழ்ந்தா போதும், இப்படி சொன்னவதான் எரன் ஈகர். இப்போ சொல்லுங்க, இவன் நிஜமாவே வில்லனா? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.